Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome all of you on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, I request the elder of the Bethel Assembly, Brother David Delphin, we request Brother Jay Singh Joseph of Tuticorin to open the meeting with a word of prayer. Over to Thoothukudi, Brother Jay Singh Joseph. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த தேவனே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த பகல் நேரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர். மாலையிலே கர்த்தருடைய வேதத்திற்கு முன்பாக நாங்கள் கூடி வருவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்டுகிற தேவனாக இருக்கிறீர். இந்த கம்ப்ளீட் லாக்டவுன், இந்த பேண்டமிக் பீரியட்லையும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய அருமையான பிள்ளைகள் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கென்று ஆண்டவரே நீர் செய்து கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கோடம்பாக்கம் GLM மினிஸ்ட்ரிஸ் மூலமாக இன்றைக்கு 271வது நாளாக ஆண்டவரே உடைய பாதத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே நேற்றைய தினத்திலே எங்கள் அருமையான தாசன் சனி பிரதர் மூலமாக எப்படி நாங்கள் நேர்மறையான எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதை வேதத்திலிருந்து நாங்கள் எவ்விதமாக கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பி பாசிட்டிவ் என்பதே வேதத்தினுடைய ஒரு கான்செப்ட் என்பதை நாங்கள் ஓரளவு அறிந்து கொண்டோம். தொடர்ந்து ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியான சில காரியங்களை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் பாடல் பாடுகிற பிளஸனோடு உடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். அன்புள்ள பிதாவே, நெட்வொர்க் இன்னும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இதற்கு சப்போர்ட்டாக இருக்கிறதோ எல்லாம் ஆண்டவரே நீர் சரியான நிலைமையிலே எங்களுக்கு இயக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். தடைகளை யாவையும் நீர் மாற்றும். இணையக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் சீக்கிரமாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை அருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தாசனியுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஞானமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற அருமையான தாசனோடு உடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். சகல துதியும் கனமும் மைமையும் மக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் ரட்சகர் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்துல தயவாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Thank you, Brother Jay Singh Joseph from Thoothukudi for the opening prayer. Now we are going to the singing time. We have with us Brother Blessing from Mathuri. We require, he is an evangelist, he is a son of the evangelist Prasannan from Mathuri, and we request Brother Prasannan to take over the time. Over to Brother Blessing. Praise the Lord. Praise the Lord. Yeah, thank you for inviting me for this wonderful occasion. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கோடம்பாக்கம் சபையினருக்கு ஆண்டவருடைய நாமத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட இந்த ஜூமில் இணைவதிலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்மை மாற்றி அந்த தேவனை இந்த மாலை வேளையிலும் கூட நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம்,
உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றினீர் என்னை. உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றினீர் என்னை. அலைகளும் ஓய்ந்து அமர்கின்ற வரையில், அலைகளும் ஓய்ந்து அமர்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் அன்பை. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் அன்பை. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றினீர் என்னை. தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றினீர் என்னை. அலைகளும் ஓய்ந்து அமர்கின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்க பாடுவேன் அன்பை. இன்னிசை முழங்க பாடுவேன் அன்பை. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சித்தம் செய்திட என்னை அழைத்தீர். தம் சித்தம் போல மாற்றினீர் என்னை. சித்தம் செய்திட என்னை அழைத்தீர். தம் சித்தம் போல மாற்றினீர் என்னை. தேவாவும் வருகை வருகின்ற வரையில், தேவாவும் வருகை வருகின்ற வரையில் உழைத்தே உம்மை உயர்த்துவேன் என்றும். உழைத்தே உம்மை உயர்த்துவேன் என்றும். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பாடலாக எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்கா கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. நாம் இம்மட்டுமாக வாழ்வது, இம்மட்டுமாக உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்மை மீட்டெடுத்தார். நம்முடைய புண்ணிய கிரிகளினால அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டெடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கினது. அந்த தேவனை இந்த வேளையிலும் கூட நினைத்து எண்ணி எண்ணி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னடங்காத கிருபைகள் நான்
இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே வரும் ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே வரும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னடங்காத கிருபைகளினால் இன்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you, Brother President, the son of Evangelist President there for you for singing those two songs. May the good Lord be with him as he continues to use the talent God has blessed him with. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. This is the 271st Kodambakkam Zoom Bible study meeting. We praise God. God has enabled us to enter into another Bible study meeting. We give all glory and honor to the living God. Today, as we had yesterday with us, we have with us Evangelist M.K. Sunny from Andaman and Nicobar Islands, Andamans. We praise God for him having accepted our invitation for these 2 days and have come to preach the word of God, to teach us into the subject of be positive. So this is an important concept in the very word of God. Be positive. It is there in the word of God. So let us make use of it and unravel the mysteries from the living God, from the living word, so that we can use it in our day-to-day life and be blessed in the sight of the Lord. As it was already mentioned, I also thank Brother
Jaising Joseph of Thuthukudi for having introduced me to Brother Sunny, and I praise God for this blessed fellowship that all of us are having in this manner. We also have with us Brother Silas Subramani from Saligram Christian Assembly, the evangelist over in Chennai. We praise God for him having accepted to translate the message from English to Tamil. We pray, we give all glory and honor to the living God. We welcome our dear brother Silas also to this evening Bible study meeting. Now for the blessing of the message, I request from the Pondicherry Assembly, Bethel Assembly, Brother David Delphin, the elder of that assembly, to pray for the blessing of the message. Over to Brother David Delphin in Pondicherry. Okay, brother, is it audible? Yes, it is audible, Uncle. Okay, okay. இப்போது நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நித்தியத்துக்குரியவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்து உம்முடைய காருண்யத்தினாலே தம்மண்டையில் இழுத்து கொண்ட எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசித்ததினாலே நம்முடைய நேசகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாவம் போக்கும் பலியாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டிய இந்த ஆக்கினி தீர்ப்பை நீர் தாமே தம்முடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதிலாளியாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவரும் தம்முடைய வாக்கின் பிரகாரமாக சீக்கிரத்துல வெளிப்பட போகிறோமாய் இருக்கிற உண்மை இந்த இரவு நேரத்துல நாங்கள் இவ்விதமாக உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் எங்கள் வாழ்நாளிலே ஈவாய் நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளின் காலை கண்டவர்கள், மாலையை கண்டவர்கள், இரவை காணாதபடிக்கு அறுப்புண்டு போயிருக்கிறார். இன்னும் அநேகர் நம்முடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அவர்களை காட்டிலும் நாங்கள் மேலானவர்கள், மேன்மையானவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை எங்களை இம்மட்டுமாக காத்து வழி நடத்தி வந்தமைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, கோடம்பாக்கம் சகோதர சபையார் கடந்த 1 வருடத்துக்கு மேலாக ஆண்டவரே இந்த ஜூம் மீட்டிங்கை தொடர்ந்து நடத்தும்படியாக நீ அவர்கள் கிருபை பாராட்டிருக்கிறீர். என்னுடைய அருமை சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களும் குடும்பமாய் கர்த்தாவே இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஊழியம் கர்த்தாவே நடந்தேறும்படியாக நீர் பாராட்டி வந்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் தேவரே நீர் பாராட்டி வந்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் 271வது வேத ஆராய்ச்சிக்கென்று நாங்கள் கூடும்படியாக நீர் உதவி செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்று தினத்திலும் அந்தமான் சுற்றிலும் இருக்கும்படியான அந்த தீவுகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையுத்தமாய் நிறைவேற்றி வரக்கூடிய தேவ ஊழியர் சகோதரர் MK சன்னி அவர்கள் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் எங்கள் உதவி செய்தீர். ஆண்டவரே, எதிர்மறையா இருந்து நாங்கள் செயல்படாதபடிக்கு நேர்மறையா இருத்தல் என்னுடைய அவசியம், என்னுடைய தேவை, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தாவே நாங்கள் நேற்று தினத்துல சகோதரர் மூலமாக அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நேர்மறையா இருத்தல் என்ற அதே தலைப்புல கர்த்தாவே நாங்கள் வேதத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் காரியங்களை நாங்கள் சகோதரன் மூலமாக நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அந்த சிந்தனையை நீர்தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துள்ளோம். அதற்காக சகோதரன் உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து ஆயத்தப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். சகோதரனுக்கு வேண்டிய கிருபையும் ஆண்டவரின் ஞானத்தை நீதாமே கட்டளையிட்டு ஆண்டவரே அந்த வார்த்தை கொடுக்கிற அவருக்கும் கேட்கிற எங்களுக்கும் எல்லா நிலைமையில அது பிரயோஜனமாய் நன்மையாய் எங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு அது இருக்க நீதாமே உதவி செய்யும்படியாக சகோதரனையும் அவர் கொடுக்க முடியாத வாத்தியம் நீதாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க முடியாக உங்களுடைய சமூகத்தில் நான் வேண்டல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிளஸன் பிரசன்னாக்காக வருகிறோம். ஆண்டவரே, இதுவரை நீ செய்த நன்மைகளுக்காக இறைவா நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே,
நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்காமல், உம்மை ஸ்தோத்திரிக்காமல், உமக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது ஆண்டவரே. இந்த கொடிய வியாதியின் காலத்துல ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்க முடியாத இந்த உலகத்துல கர்த்தாவே, மனிதர்கள் கர்த்தாவே கதறிக்கொண்டு அலறிக்கொண்டு ஆண்டவரே மரித்து கொண்டிருக்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில எங்களை நீர் காத்து வந்திருக்கிறீர, எங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவராய் இருந்திருக்கிறீர. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நாங்கள் எப்படி மறந்து போக முடியும் ஆண்டவரே? எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த யாவும் நன்மையே என்று தாசன் பாடுவது போல கர்த்தாவே, எண்ணி எண்ணி ஆண்டவரே நினைந்து நினைந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான பாடல்களை பாடும்படியாக சகோதரி கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரனுக்காக வருகிறோம். அவருக்கு வேண்டிய கிருபையை நீர் கொடுத்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த இணையதளத்துல இணைக்கப்பட்டு ஆண்டவரே ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக வருகிறோம். இன்னும் வெகு சீக்கிரத்துல இன்னும் வரக்கூடியவர்கள் இனிதாமே ஒன்றாக இணைத்து உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களை ஆயத்தப்படுத்தலும். மீண்டும் சகோதரனை கர்த்தாவே உடைய வல்லமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை நீ தாராளமாய் அவர் மூலமா எங்களுக்கு கிடைக்க நீ தான் உதவி எல்லாவற்றையும் திருவிழத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேரத்தை ஆண்டு கொள்ளும் கர்த்தாவே, மின்சாரத்தை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. இந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையை கொண்டு வராதபடிக்கு சகோதரன் தூர தேசத்திலிருந்து அவர் எங்களோடு கூட இணைந்தாலும் ஆண்டவரே எந்த விதமான இணைப்பில துண்டிப்பு ஏற்படாதபடிக்கு நீர் தாம் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துள்ளும். இந்த தொழில்நுட்ப காரியங்கள் எல்லாம் சரியாக செயல்பட நீ உதவி செய்யாமல் சமத்துல வேண்டல் செய்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு கொள்ளும், வழி நடத்தும். மீட்பரும் அருமை ரட்சிகரமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற இன்ப நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கும் நேச தகப்பனே, ஆமென். Thank you, brother David Delphin uncle from Bethel Assembly in Pondicherry. We praise God for the prayer. Now we are going to the Bible study, the important part of the session. Over to brother MK Sunny in Andamans and to brother Silas in Chennai. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's a great privilege once again to be with you in this Zoom platform to share the word of God. தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த Zoom இந்த இணையத்தின் மூலமாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I thank God for the people who are become a means for me to be a part of this ministry. இந்த ஊழியத்திலே ஒரு பகுதியாக நான் இருக்கும்படியாக என்னையும் தெரிந்தெடுத்த இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I thank Kodambakkam Christian Assembly for inviting me once again to this meeting. இந்த கூட்டத்திற்கு கோடம்பாக்கம் சபையார் மறுபடியுமாக என்னை அழைத்ததற்காக அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Yesterday night we have just gone through a concept, be positive. நேற்றைய தினத்திலே நாம் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை நாம் சிந்தித்தோம். I just explained a few words as an introduction in a secular sense. அதாவது பொதுவான விதத்திலே இந்த நேர்மறையாக இருத்தல் என்பதை எவ்விதமாக சொல்லப்படுகிறது என்பதை நான் சுருக்கமாக சில வாக்கியங்களிலே சொல்லுகிறேன். Then I said, why to be positive? Because the negativism around is crowding us. ஏன் நாம் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று அடுத்ததாக சொன்னேன். ஏனென்றால் நம்மை சுற்றி எதிர்மறையான அநேக கருத்துக்கள் நிலவுவது நிமித்தமாக. And the third I mentioned, positivism, be positive is a biblical concept. மூன்றாவதாக நாம் சிந்தித்தோம், நேர்மறையாக இருத்தல் என்பது வேதாகமத்தினுடைய கருத்தாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. In the creation we could see that. அதை சிருஷ்டிப்பிலே காண முடியும். In the family life of Abraham and Job's life we could see this positivism. அதே போல ஆபிரகாம், யோபு ஆகியோருடைய குடும்பத்திலே இந்த நேர்மறையாக இருத்தல் என்கின்ற அந்த சத்தியத்தை நாம் பார்க்க முடியும். And in the life of Moses we can see in physical life we can have positivism. சரீர பிரகாரமாக மோசேயினுடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கும் பொழுது நேர்மறையாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்தோம். In our community life we can be positive as we could see the life of Shadrach, Meshach, Abednego.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் நேர்மறையாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்தோம். And while taking at the last, we mentioned about the man of God Elijah and affirmed that in our spiritual life we can be positive. அடுத்ததாக எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்து சிந்தித்தது என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் நேர்மறையாக இருக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். Oh, we could see a lot of God's servants is mentioned in the word of God who are example to us to have positive thinking in our life. ஆகவே வேதாகமத்திலே சொல்லப்பட்டுள்ள இப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால், நாம் நேர்மறையாக இருக்க முடியும் என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. Coming to New Testament, we can just find out positivism is seen in Christ's life. புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும் பொழுது இந்த நேர்மறையாக இருத்தல் என்ற சத்தியமானது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறது. Shall we turn to Matthew chapter 14 verse 16? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். But Jesus said unto them, they need not depart, give ye them to eat. 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். You know that verse 14 says like, and Jesus went forth and saw a great multitude and was moved with compassion toward them, and he healed their sick. 14வது வசனத்திலே இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். And in verse 13 we could see that when Jesus heard of it, he departed thence by ship into a desert place apart. 13வது வசனத்திலே படிக்கும் பொழுது இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். The incident we know all very well. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியும். Minimum number of people crowded there is 5,000. அங்கே கொஞ்சமாக கூடியிருந்த அந்த ஜனங்களே எவ்வளவு தெரியுமா? 5000 ஜனங்கள் இருந்தார். And the place is mentioned in this portion is a desert place. அங்கே அவர்கள் கூடியிருந்த இடம் வனாந்தரமான ஒரு இடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. And the command of God to disciple is that you give them it to eat. அங்கே இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி. Humanly speaking, it is totally impossible. மனுஷ ரீதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. But it is seen in the teaching of Lord Jesus Christ that be positive. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலே நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் நேர்மறையாக இருங்கள் என்பதுதான். Physically nothing is seen over there. சரீர பிரகாரமாக இது இயலாத ஒரு காரியம். But God's command is to us that even in this negative situation we can be positive. ஆனால் தேவனுடைய கட்டளை என்னவென்றால் இந்த எதிர்மறையான இந்த சூழ்நிலையிலும் நேர்மறையாக இருங்கள் என்பதுதான். I just want to draw your attention to another portion, John chapter 11. இன்னொரு வேத பகுதிக்கு உங்களை நான் கொண்டு செல்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் and verse 40. 40வது வசனம். Jesus said unto us, said I not unto thee that if thou would believe, thou should see the glory of God. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். You know the situation over there. அங்குள்ள சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். Martha and Mary lost their brother. மார்த்தாளும் மரியாளும் தங்களுடைய சகோதரனை இழந்து போனார்கள். And he was buried, and this is the 4th day. அது மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. Almost his body is worn out. அந்த சரீரம் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இப்படி வந்துவிட்டது. Physically speaking, there is no hope at all. சரீர பிரகாரமாக சொல்ல போனால் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. But still our Lord Jesus Christ taught us that be positive.
அப்படிப்பட்ட சூழ்நிலையினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கக்கூடியது என்னவென்றால் நேர்மறையாக இருங்கள். If you believe, you will see the glory of God. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். And there are lot of examples we could see from the teaching of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலிருந்து அநேக உதாரணங்களை இவ்விதமாக நாம் சொல்ல முடியும். Since I want to maintain the timing, so I'm just going to how the apostles practice this concept in their life. எவ்விதமாக அவர்கள் இந்த கருத்துக்களை, இந்த சத்தியங்களை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்கினார்கள். The apostles practice this concept in their life. அப்போஸ்தலர்கள் இந்த கருத்துக்களை தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினார்கள். Shall we turn to 2 Corinthians chapter 4? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் verse 16. 16வது வசனம். 4:16. For which cause we faint not, but though our outward man perish, yet the inward man is renewed day by day. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. There is a situation, all the apostles are in the stage of in great distress and depression. அங்கே அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளாகவும் பிரச்சனைகளுக்குள்ளாகவும் கடந்து சென்றார்கள். We know that the very first century the persecution started within the church. முதல் நூற்றாண்டிலே சபைக்குள்ளே இருந்து, சபையின் இடத்திலிருந்து அங்கே உபத்திரவங்களானது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Many saints lost their life just because of the cause of gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவனை இழந்து போனார்கள். Many are tortured. அநேகர் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். Many are sent away from their own places and they are wandering here and there. அவர்கள் தங்கள் சொந்த இடத்திலிருந்து அங்கே துரத்தி அடிக்கப்பட்டு அவர்கள் நாடோடிகளாக திரிந்தார்கள். It is a very depressive and distressive situation. இது மிகவும் மன அழுத்தத்திற்குரிய பிரச்சனைக்குரிய ஒரு காரியமாக இருந்தது. But Apostle Paul is exhorting to 2 Corinthians saying that for which cause we faint not. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். He is mentioning though our outward man perish, yet the inward man is renewed day by day. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. Everywhere outside is negativism. வெளிப்பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது எங்குமே எதிர்மறையான அந்த கருத்துக்கள் தான் இருக்கிறது. But a positivism raised within the heart of God's servants, and they are telling to the assembly even today that be positive. ஆனால் ஒரு தேவ மனிதனுக்குள் இருந்து நேர்மறையான அந்த கருத்துக்கள் எழும்பும் பொழுது அது சபைக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால் நீங்கள் நேர்மறையாக இருங்கள் என்பதாகும். There are three things Paul is mentioning to be positive here in this portion. இந்த பகுதியிலே மூன்று காரியங்களை குறிப்பிட்டு நேர்மறையாக இருங்கள் என்று பவுல் வலியுறுத்தி காட்டுகிறார். Verse 8 read like this. 8வது வசனம் இவ்விதமாக படிக்கிறோம். We are troubled on every side, yet not distressed. We are perplexed, but not in despair. Persecuted, but not forsaken. Cast down, but not destroyed. Always fearing about the body of the dying of the Lord Jesus, that the life also of Jesus might be made manifest in our body. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுடிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். Paul is telling that why we are not faint out. ஏன் நாங்கள் மனம் முறிவு அடைவதில்லை என்று சொல்கிறார். We know that in our Christian life there are troubles and problems and persecutions. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு போராட்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
but he is explaining that the life also of Jesus might be made manifest in our body. Because of that, we are joyful to continue our Christian life. ஆனால் எங்கள் சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை அங்கே விளங்குகிறதினாலே நாங்கள் அதை குறித்து சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். And verse 14, the second concept Paul is explaining over there. 14வது வசனத்திலே இரண்டாவது கருத்தை அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். Knowing that he which raised up the Lord Jesus shall raise up us also by Jesus and shall present us with you. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். Paul is telling that Jesus has been raised and we also will be raised. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே எழுப்பப்பட்டது போல நாங்களும் எழும்புவோம் என்று சொல்லுகிறார். We the Christians are having a hope. That's why we want to be positive. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனாலே தான் நாம் நேர்மறையாக இருக்கும்படியாக வலியுறுத்தப்படுகிறோம். There is a day is going to come that we are going to be with our Lord Jesus Christ. ஒரு நாள் வரப்போகிறது, அப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்க போகிறோம். The risen Lord is our hope. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். And that is our expectation that we are also going to be raised up. அவரோடு கூட நாம் எழுப்பப்பட போகிறோம் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. So Paul is telling to Corinthians, we should not faint not. அதனாலே கொரிந்து சபையாருக்கு சொல்லுகிறார், மனம் முறிவு அடையாதிருங்கள் என்று என்கிறார். And verse 17 he explains, like, for our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory. அங்கே 17வது வசனத்திலே சொல்லுகிறார், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. And the third reason he mentions in verse 18, the last portion. 18வது வசனத்திலே மூன்றாவது கருத்தாக அங்கே சொல்லுகிறார், the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். Why we faint not? ஏன் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை? Because the life of Jesus might be made manifest in our body. ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய மகிமை நம்முடைய சரீரத்திலே அங்கே பிரதிபலிக்கிறது. And we should realize that we are persecuted but not forsaken. அங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் உபத்திரவப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. We are troubled on every side yet not distressed. நம்மை சுற்றிலும் நெருக்கங்கள் இருக்கிறது, ஆனாலும் நாம் ஒடுங்கி போகிறதில்லை. We are perplexed but not in despair. கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை. The things which are seen around us is temporal. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தற்காலிகமானதே. But the things which are not seen is eternal. ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். As a believer who has a real commitment with the Lord Jesus Christ, he can also have these three aspects of life experiences that makes him to be very hopeful and be positive. தேவனோடு கூட நெருக்கமான உறவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கு இந்த மூன்று காரியங்கள் சவாலாக இருக்கிறது. இவைகள் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை அவருக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. So taking out from this portion, I want to tell that what are seen around us is temporal. So we the believers should always trust upon the things which are eternal, that is awaiting for us. ஆகவே இதிலிருந்து நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் காணக்கூடியவைகள் அனைத்தும் அநித்தியமானவைகள், ஆனால் காணப்படாத அந்த நித்தியமானவைகள் மேலே நம்முடைய கண் பதித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். In the midst of negative aspects around us, suppressing us, disappointing us, let the believers should be positive in our thinking and in our practice. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எதிர்மறையான காரியங்களை வலியுறுத்தி அவைகள் நம்மை மன அழுத்தத்திற்குள்ளும் நெருக்கத்திற்குள்ளும் அங்கே கொண்டு செல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய மனதிலே நேர்மறையான
அந்த காரியங்களை எப்பொழுதும் வைத்தவர்களாக இருக்க வேண்டும். Most of us know that in the year 2004 there was tsunami in these islands. நம் அனைவருக்கும் தெரியும் 2004 அங்கே சுனாமி வந்ததை அறிந்திருக்கிறோம். The tsunami devastated all the coastal areas of these islands. இந்த தீவினுடைய எல்லா பகுதியையும் அது முற்றிலுமாக அங்கே அழித்து போட்டது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். And the people were residing nearly in the coastal areas, and many of their homes lost, and many of their property submerged in the water. அங்கே அந்த கடற்கரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை வாழக்கூடியவர்கள் அநேகர் தங்கள் வீடுகளை அங்கே இழந்து போனார்கள். அந்த வீடுகள் எல்லாம் தண்ணீராலே அங்கே மூழ்கடிக்கப்பட்டது. And when these areas are submerged in the water, people just were weeping and crying, telling that we lost everything. அங்கே தண்ணீராலே அவைகள் மூடப்பட்ட அந்த சமயத்திலே ஜனங்கள் அழுதும் புலம்பியும் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று அங்கே கூக்குரலிட்டார்கள். Some of the Japanese people came and visited in this area. இந்த பகுதிகளை சில ஜப்பானிய மனிதர்கள் வந்து அங்கே பார்த்தார்கள். And I was surprised to hear a statement or the words that they spoke here. அவர்கள் இந்த இடத்துல இங்கே வந்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். They said, why you are crying thinking that all your property is submerged in the water? ஏன் நீங்கள் இவ்வளவு துக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய பொருட்கள் எல்லாம் தண்ணீராலே மூழ்கடிக்கப்பட்டது என்று? Why can't you start fish hatcheries in this place? You will be able to utilize the land for another purpose. ஏன் நீங்கள் வேறு ஒரு காரியத்திற்காக இந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது? நீங்கள் மீன் பிடிக்க இந்த இடத்திலே துவங்குங்கள் என்று சொன்னார்கள். You see, we people are sitting there with the concept of negativism that I am totally blocked and I am unable to move further. But those people are having, even in the midst of all negative situation, they are building up themselves with a new idea, new concept to have a better life. அங்கே எதிர்மறையான அந்த காரியத்து நிமித்தமாக அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படியே உட்கார்ந்து எதுவும் செய்ய முடியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே இவர்கள் அப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்களை நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் சொல்லக்கூடியது ஆச்சரியமாக காணப்படுகிறது. My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, these days we all are going through mental crisis. நாம் மனதளவிலே பிரச்சனைகளுக்குள்ளாக இந்த நாட்களிலே சென்று கொண்டிருக்கிறோம். Many of our close associated people have home called. நம்மோடு கூட மிக நெருக்கமான இருந்த அநேகர் அங்கே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். Many children become orphan. அநேக குழந்தைகள் இங்கே அனாதைகளாக்கப்பட்டார்கள். Many sisters became widows. அநேக சகோதரிகள் விதவைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். Many brothers lost their dear ones. அநேக சகோதரர்கள் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து போயிருக்கிறார்கள். The elderly parents lost their children and grandchildren. முதிர்ந்த பெரியவர்கள் தங்களுடைய மக்களையும் அங்கே தங்களுடைய பேர குழந்தைகளையும் இழந்து போயிருக்கிறார்கள். Humanly speaking, it's not acceptable easily in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இதை மனுஷீகர் விதத்திலே பேச வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம்தான். But still our Lord's word to us, be positive in this particular situation. நான் இந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை அங்கே நேர்மறையாக இருங்கள் என்பதுதான். Just I want to share one more concept with you in this evening. இந்த மாலைவெளியிலே இன்னொரு கருத்தையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். What are the things needed to be positive? நேர்மறையாக இருக்க நமக்கு அவசியமானவைகள் எவை எவை? Secularly, I don't want to bring any concept right now in this meeting. இந்த மாலைவெளியிலே அதாவது சமூக ரீதியிலே எந்த ஒரு கருத்துகளையும் கொண்டு வர நான் ஆசைப்படவில்லை. I am fully concentrating on the word of God
and bringing out what the word of God teaches today. முழுவதுமாக வேதத்திலிருந்து நான் எடுத்து இந்த மாலை வேளையிலே வேதம் நமக்கு இந்த சூழ்நிலையிலே என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை உங்களுக்கு முன்பதாக நிறுத்த ஆசைப்படுகிறேன். Shall we turn to the life of Abraham first? முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் திருப்பிக் கொள்வோம். We know that he is the father of faith. நமக்கு தெரியும் அவர்தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று. And he is the father of faithful people. அவர்தான் விசுவாசிகளுடைய தகப்பனாகவும் இருக்கிறார். Even today we can say that he is the father of faithful people. இப்பொழுதும் கூட விசுவாசம் உள்ளவர்களுடைய தகப்பனாக அவரே இருக்கிறார். The life experience God particularly led Abraham to go through is an example to us to study and to learn. ஆபிரகாம் கடந்து சென்ற அந்த விசுவாசத்தினுடைய அந்த பாதையானது இப்பொழுது நமக்கு அது ஒரு சாட்சியுள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாச பாடமாக அது அமைகிறது. Shall we turn to Genesis chapter 22? ஆதியாகமம் 22வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Verse 5, and Abraham said unto his young men, abide ye here with the ass, and I and lad will go yonder and worship and come again to you. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றார். Verse 8, 8வது வசனம். and Abraham said, my son, God will provide himself a lamb for a burnt offering. So they went both of them together. என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். And verse 13, 13வது வசனம். and Abraham lifted up his eyes and looked, and behold, behind him a ram caught in a thicket by his horns. And Abraham went and took the ram and offered him up for a burnt offering in the stead of his son. And Abraham called the name of that place Jehovah Jireh. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். And chapter 21 verse 1 starts like this, and it came to pass after these things. 22:1 இவ்விதமாக தொடங்குகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. That means there was some incidents behind history. அப்படி என்றால் இதற்கு முன்பதாக சில வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது. That Abraham had another son, Ishmael, at his home. ஆபிரகாமுக்கு இன்னொரு மகன் இருந்தான், அவன் தான் இஸ்மவேல். He sent him away from the home. ஆபிரகாம் அவனை தன் வீட்டை விட்டு வெளியே அங்கே அனுப்பிவிட்டான். After these things, God tested Abraham. இந்த சம்பவம் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். He asked him to sacrifice his own son. தன்னுடைய சொந்த மகனை பலியிடும்படியாக கேட்டுக்கொண்டார். And they were going together. இருவரும் சேர்ந்து சென்றார்கள். And Isaac was asking a question to Abraham. ஆபிரகாமிடத்தில் ஈசாக்கு இவ்விதமாக கேள்வி கேட்கிறார். Father, we have taken all arrangements, but where is lamb? எல்லாவற்றையும் நாம் செய்துவிட்டோம், ஆனால் தகன பலிக்கான ஆடு எங்கே? And the father replied, God will prepare for us. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் ஆயத்தம் பண்ணுவார் என்கிறார். And verse 13 we could see that how God prepared the things for Abraham. ஆபிரகாமுக்காக தேவன் எவ்விதமாக அதை ஆயத்தப்படுத்தினார் என்று 13ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. This particular chapter explains the intensity of faith of Abraham in God. ஆபிரகாம் தேவன் மேலே கொண்டிருந்த விசுவாசத்தினுடைய அந்த அதிகபட்சம் என்ன என்பதை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறது. I just want to tell you, my brothers and sisters, this evening, மாலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஒன்றை நான் சொல்லுகிறேன். we want to be positive. We need to have real faith in God. நாம் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையான விசுவாசம் தேவனிடத்திலே நமக்கு இருக்க வேண்டும்.
when we have the faith in God, we will keep the close communion with the God. தேவனோடு கூட நாம் அதிகமான விசுவாசம் நமக்கு இருந்தால் தேவனிடத்திலே அதிகமான நெருக்கம் உடையவர்களாக நாம் இருப்போம். James chapter 2 verse 28, God, it is mentioned there that Abraham is called as friend of God. அங்கே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான் என்று குறிப்பு இருக்கிறது. We know that a friend in need is a friend indeed. அங்கே அதாவது தேவையில் இருக்கக்கூடிய நண்பன் என்ற அந்த கருத்தை அந்த இடத்திலே பார்க்கிறோம். We know this is a saying in English, a friend in need is a friend indeed. அங்கே ஆபத்தில் உதவுகிறவனே உண்மையான நண்பன் என்கின்ற அந்த காரியத்தை பார்க்கிறோம். When God want to have a tester, then Abraham was available over there. அங்கே தேவன் அவனை சோதிக்க அங்கே முயற்சித்த பொழுது அங்கே ஆபிரகாம் தன்னை அதற்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்தான். We know that the pandemic COVID disease is destroying lakhs of people. இந்த கோவிட் இந்த சூழ்நிலையானது லட்சக்கணக்கான ஜனங்களை அது புரட்டி போட்டிருக்கிறது. All governments are trying to develop vaccines. எல்லா அரசாங்கங்களும் இந்த தடுப்பு மருந்தை உற்பத்தி செய்ய அங்கே முயற்சிக்கிறார்கள். We know that the vaccines won't be testing directly to human being. இங்கே இந்த தடுப்பு மருந்து நேரடியாக மனிதர்களிடத்திலே அங்கே சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. It has few steps. They test in different means, and finally it is permitted to test in the life of human being. அங்கே தடுப்பூசி அங்கே கட்டங்களாக பல்வேறு காரியங்களிலே அது சோதிக்கப்பட்ட பிறகுதான் இறுதியிலே மனிதர்களிடத்திலே அது அந்த தடுப்பூசி கொடுக்கப்படும். I just want to tell you from this concept that we the believers are called believers with great faith because God tested this with Abraham. ஆனால் இந்த இடத்திலே நாம் விசுவாசிகளாகிய நாம் அங்கே அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தேவன் ஆபிரகாமை இவ்விதமான விதத்திலே தான் அவனை சோதித்தார். To be positive we need the faith in God. அங்கே நேர்மறையாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் அவசியம். To exercise the faith in God, we need to have a close communion with the Lord Jesus Christ. அங்கே விசுவாசத்திலே நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கிய உறவு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். There is a question sometime arise in our mind, do righteous suffer? அங்கே சில நேரங்களிலே நம்முடைய மனதில் எழும்பக்கூடிய கேள்வி என்னவென்றால் நீதிமான் துன்பப்படுவானா? Shall we turn to Job, the book of Job? யோபுவின் புத்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Chapter 1 verse 1 says like this. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. There was a man in the land of Uz whose name was Job, and that man was perfect and upright and one that feared God and eschewed evil. தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். Verse 8 again says, and the Lord said unto Satan, hast thou considered my servant Job, that there is none like him in earth, a perfect and upright man, one that feareth God and escheweth evil. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். And verse 21, Job make a testimony like this, answered, naked came I out of my mother's womb, and naked shall I return thither the Lord gave, and the Lord has taken away. Blessed be the name of the Lord. நிர்வாணமாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணமாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். He convinced his wife, chapter 2 verse 9 and 10 like this. 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களிலே அங்கே தன் மனைவியினிடத்திலே இவ்விதமாக அங்கே யோபு பேசுகிறார். Then said his wife unto him, do thou still retain thine integrity, curse God and die. But he said unto her,
thou speakest as one of the foolish women speaketh. What shall we receive good at the hand of God, and shall we not receive evil? In all this did not Job sin with his lips. அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளை பாவம் செய்யவில்லை. Here we could understand the conviction of Job in his life. இங்கே யோபுனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த தீர்மானத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And when we come to chapter 19, verse 25 and 26. 19ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்களிலே நாம் வரும் பொழுது, For I know that my Redeemer liveth, and that he shall stand at the latter day upon the earth, and though after my skin once destroy this body, yet in my flesh shall I see God. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். Here we can see the faith of Job in the scripture. இங்கே வேதத்திலே யோபனுடைய விசுவாசத்தை இங்கே பார்க்கிறோம். A man who is undergoing in a greatest struggle that ever a man could have in his life. தன் வாழ்க்கையிலே எந்த ஒரு மனிதனும் சந்தித்திராத மிக நெருக்கமான கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக தான் இந்த யோபு போய்கொண்டிருக்கிறார். Initially I asked you a question, do righteous suffer? ஆரம்பத்திலேயே நான் அந்த கேள்வி கேட்டேன், நீதிமான் துன்பப்படுவானா? Here the Job says, the society says that he is a righteous man. Even God himself testified that he is a righteous man. சமூகம் அங்கே சொல்லுகிறது, தேவன் கூட யோபுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அவன் நீதிமான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். Both on earth and heaven declare that Job is a righteous man. இந்த பூமியும் வானமும் இரண்டும் சேர்ந்து அங்கே சாட்சியிடுகிறது யோபு நீதிமான் என்று சொல்லி. Such a beautiful testimony in the life of Job. எவ்வளவு ஒரு அழகான ஒரு சாட்சி யோபுனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. But he has gone through such a terrible situations where we cannot imagine the depth of the pain. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கே உபத்திரவத்தினுடைய அடி ஆழத்திற்கு நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவர் கடந்து சென்றார். That time he mentioned his faith like this. அங்கே யோபு தன் விசுவாசத்தை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறார், My Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Oh, he will come one day. ஒரு நாளிலே அவர் வருவார். I will see him in this body. இந்த மாம்சீக இந்த சரீரத்திலே நான் அவரை காண்பேன். You see the negativism surrounded in the life of Job, that almost his body is eaten up by the worms. தன்னை சுற்றிலும் எதிர்மறையான அந்த காரியங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது ஒருவாறு அவனுடைய சரீரம் முற்றிலும் அங்கே புழுவினாலே அரிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தது. The inner peace and the faith within himself testifying us that he will see God in his flesh. ஆனால் யோபுவினுடைய உள்ளார்ந்த அந்த மனதிலிருந்து அவன் சொல்லக்கூடியது என்னவென்றால், ஒரு நாளிலே இந்த சரீரத்திலிருந்து என் கர்த்தரை பார்ப்பேன் என்ற உன்னதமான சாட்சி. My dear brothers and sisters and the children, I just want to tell you that if we want to have positivism in our life, we need to have real faith in God. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையான ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நேர்மறையான அந்த சத்தியம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Shall we turn to Ruth chapter 1? ரூத் 1ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Verse 16. And Ruth 16வது வசனம். Entreat me not to leave thee, or to return from following after thee, for whither thou go, I will go, where thou lodgest, I will lodge. Thy people shall be my people, and thy God my God. Brother, verse 1 verse 16, 1-6.
அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். There is a strong determination from a Moabite lady. இங்கே மோவாபிய ஸ்திரீனிடத்திலிருந்து புறப்பட்ட உறுதியான தீர்மானத்தை பாருங்கள். Who was she? She is a widow, young widow. இவள் யார்? அங்கே வாலிப வயதிலேயே விதவையானவள். What is the family background? Father-in-law has been lost, and her husband lost, and husband's brother lost, and every area there was no hope at all. அவளுடைய குடும்ப சூழ்நிலையை பாருங்கள். அவளுடைய மாமனார் மரித்து போனார், அவருடைய புருஷனும் மரித்து போனார், புருஷனுடைய சகோதரனும் மரித்து போனால் முற்றிலும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எதிர்மறையாக இருந்தது. The mother-in-law totally in a mess up situation. She want to go back to her own place. அங்கே மாமியார் அங்கே சோதனை நிறைந்த சூழ்நிலையின் நிமித்தமாக தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போகும்படியான அங்கே சூழ்நிலை ஏற்பட்டது. That time Ruth has come with a determination that my mother, your God is my God, and I will not leave you. அந்த சூழ்நிலையிலே தான் தன்னுடைய மாமியாரை பார்த்து ரூத் உறுதியான தீர்மானத்தோடு சொல்கிறார், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்கிறார். My dear brothers and sisters, I just want to tell you that we should have a strong determination to continue our Christian life. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனை பின்பற்றுவதற்கு உறுதியான தீர்மானம் அவசியம். To establish a determination in our life, we need to leave our comfortable zone. இந்த உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய சௌகரியமான இடத்தை விட்டு நாம் புறப்பட்டு வர வேண்டும். When you want to please God and to do the things what is entrusted upon us, we need to leave our comfortable zone. தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய சூழ்நிலை விட்டு, இன்பமான சூழ்நிலை விட்டு நாம் புறப்பட்டு வர வேண்டும். If we are taking such a boldly step, then as Ruth is come in the genealogy of our Lord Jesus Christ, even the believers also will be remembered in the days to come. இந்த ரூத் இந்த உறுதியான தீர்மானம் எடுத்தது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சப்பட்டியலிலே அவள் இடம் பெற்றது போல நாமும் அபிதமான தீர்மானம் எடுப்போம் என்றால் வரக்கூடிய நாட்களிலே நாமும் நினைவு கூறப்படுவோம். To be positive, we need to have faith in God. அங்கே நேர்மறையான சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் தேவன் மேலே நமக்கு விசுவாசம் அவசியம். Second thing, we need to have a strong determination. இரண்டாவது உறுதியான தீர்மானம் நமக்கு அவசியம். When we turn to Galatians chapter 1 verse 15 onwards, there is no time to read. Here the Paul says like this. இங்கே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் நிபிதமாக சொல்கிறார், when God pleased on me to be the apostle to Gentiles. அங்கே பிரஜாதிகளுடைய அங்கே சுவிசேஷகனாக தேவன் என்னை நியமித்த போது, to reveal his son in me that I might preach him among the heathen, immediately I conferred not with flesh and blood, neither went I up to Jerusalem to them which were apostles before me, but I went into Arabia and returned again unto Damascus. 16வது வசனத்திலே தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்கள் ஆனவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். He has been commanded by the Lord to be an apostle to Gentiles. அங்கே தேவனாலே பிரஜாதிகளுக்கு அதாவது அப்போஸ்தலனாக இருக்கும்படியாக கட்டளை பெற்றார். As a man of God, Paul obeyed the Lord and straightaway went to Arabia. அங்கே தேவ மனிதனாக இருக்கக்கூடிய பவுல் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நேரடியாக அரபு தேசத்துக்கு அங்கே போனார். He did not ask anything about the blood and flesh. அங்கே தன்னுடைய மாம்சத்தோடு எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. He did not consult the apostles before him. Once again, he did not consult the apostles
at Jerusalem. அங்கே எருசலேமில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களோடு அவர்களிடத்திலே எந்த ஒரு கேள்வியும் அங்கே கேட்கவில்லை. He concentrated on the mission what is entrusted upon him, and he performed this in a very perfect way. தன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஊழியத்திலே உறுதியாய் இருந்து அதை நோக்கி அவர் புறப்பட்டு போனார். He left the comfort zone and took the suffering areas. அவர் தன்னுடைய சௌக்கியமான சூழ்நிலையை விட்டுவிட்டு கடினமான அந்த சூழ்நிலையை அவர் தெரிந்து கொண்டார். And the third thing we need is, மூன்றாவதாக நமக்கு தேவையானது, shall we turn to Nehemiah, நெகேமியாவின் புஸ்தகம் chapter 2 verse 20. 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். Then answered I them and said unto them, the God of heaven, he will prosper us. Therefore we, his servants, will rise and build. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம். Here Nehemiah is talking about his confidence in building up the city of Jerusalem. எருசலேமின் அந்த மதில் சுவரை கட்டக்கூடிய அந்த காரியத்திலே நெகேமியாவுக்கு இருந்த அந்த உறுதிப்பாட்டை இங்கே பார்க்கிறோம். Many of the people are having less confidence in these days. இந்த நாட்களிலே அநேகருக்கு குறைவான அங்கே உறுதிதான் காணப்படுகிறது. There was a time people were having overconfidence. அங்கே சில காலங்களுக்கு முன்பதாக ஜனங்களுக்கு அதிகமான உறுதி காணப்பட்டது. The corona period make the people lose their confidence. இந்த கொரோனா இந்த சூழ்நிலையானது ஜனங்களுடைய அங்கே உறுதியை குறைத்து போட்டது. There was a time people said, I have people, I have everything, I can do it. எனக்கு எல்லாமே இருக்கிறது, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று ஒரு சமயத்திலே ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். But now people are telling that nothing is working out. ஆனால் இப்பொழுது ஜனங்கள் சொல்லுவது என்னவென்றால் எதுவுமே வேலை செய்வதில்லை. I just want to tell you that, my brothers and sisters, overconfidence is a wrong concept. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, அதிகமான அங்கே உறுதியானது அது தவறான ஒரு காரியம். And less confidence also is same wrong concept. அதே போல குறைவாக நாம் உறுதி கொள்வதும் தவறான ஒரு கருத்தாகும். What we need today, ஆனால் இப்பொழுது நமக்கு தேவையானது என்ன? self confidence. அங்கே நமக்கு நாமே அங்கே உறுதியுடையவர்களாக உறுதிப்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். Like this, we will build. நெகேமியா விதமாக சொல்கிறார், நாம் கட்டுவோம். We will arise and build. நாம் எழுந்து கட்டுவோம். He was truly a man of God, trusting God, the God of heaven. அங்கே பரலோகத்தின் தேவனை நம்பக்கூடிய அங்கே தேவ மனிதனாக இருந்தார். With that he said that he will prosper us, God will prosper us. தேவன் எல்லா காரியத்தையும் வாய்க்கு செய்வார் என்று Therefore we his servants will arise and build. அதன் நிமித்தமாக தேவ ஜனங்களாகிய நாம் எழுந்து கட்டுவோம் என்கிறார். My dear brothers and sisters, to be positive, we need to have faith in God. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு அங்கே நேர்மறையான சிந்தனை இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் அவசியம். Second thing, there should be a strong determination. இரண்டாவது அங்கே உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். And third thing, we should have self confidence. அங்கே நமக்கு நாமே அங்கே உறுதிப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். In what kind of Christian life God has called us and put us, we need to understand and we need to be faithful unto the Lord. தேவன் நம்மை எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையிலே அழைத்து நம்மை வைத்திருக்கிறார் என்பதனுடைய உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Shall we turn to Genesis chapter 45? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். There we see the great man of God Joseph. யோசேப்பினுடைய வாழ்க்கையை அங்கே நாம் பார்க்கிறோம். He is revealing himself to his brethren. தன்னுடைய சகோதரர்களுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். And verses starting from 3, but I only read verse 4. And Joseph said unto his brethren, come near to me, I pray you,
and they came near, and he said, I am Joseph your brother, whom ye sold into Egypt. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். Here the entire life of Joseph is an example for us that he had a self-sacrifice. அங்கே யோசேப்பினுடைய முழு வாழ்க்கையும் நமக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அவன் அங்கே தன்னை தியாகமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய அங்கே மனமுடையவனாக இருந்தான். Because of that, he had developed a character to forgive his own brethren who did wrong to him. தனக்கு விரோதமாக செயல்பட்ட தன் சகோதரரை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவனாக இது நிமித்தமாக அவன் காணப்பட்டான். My dear brothers and sisters, I just want to tell you, to be positive, we need to have self-sacrifice and the character of forgiveness in our life. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நேர்மறையான ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் அங்கே தியாகம், அதாவது சுய தியாகம் கொண்டவர்களாக நாம் இருப்பது அவசியம். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். And the last I want to mention from the life of Jesus, Matthew chapter 14 verse 16, already we have read. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து இன்னொரு காரியத்தை சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே அதை பார்த்தோம். You give them to eat. நீங்கள் அவர்கள் புசிக்கும்படியாக கொடுங்கள். He was encouraging the disciples. அவர் தம்முடைய சீஷர்களை உற்சாகப்படுத்துகிறார். There is nothing there to see and be encouraged. அங்கே பார்க்கும்படியான எதுவும் இல்லை, பார்த்து உற்சாகப்படக்கூடிய எதுவும் அங்கே இல்லை. Totally in a very blank space. அங்கே வெறுமையான ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்திலே காணப்பட்டது. But our Lord Jesus Christ said, you give them to eat. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். When they were encouraged by our Lord Jesus Christ, they could establish a great fact, feeding 5,000 people over them. அங்கே கிறிஸ்துவின் மேலே அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்த போது அங்க 5000 பேருக்கு அதிகமானவர்களுக்கு போஷிக்கும்படியாக அவர்கள் முன்னேறி சென்றதை பார்க்கிறோம். My dear brothers and sisters, to be positive, we need to have the character of encouraging others. ஆகவே நேர்மறையான சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். There are 5 aspects I mentioned here. 5 வகையான வித்தியாசமான கருத்துக்களை இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு சொன்னேன். First thing, we need to have faith in God, to have முதலாவது தேவன் மேலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். To have faith in God, we need to have close communion with the Lord Jesus Christ. நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கிய உறவு நமக்கு அவசியம். The second thing, we need to have a strong determination. அங்கே உறுதியான தீர்மானம் நமக்கு இரண்டாவது இருக்க வேண்டும். For that we need to leave our comfortable zone. நம்முடைய சௌக்கியமான இடத்தை விட்டு நாம் புறப்பட்டு ஆக வேண்டும். Third, we need to have confidence, that to self-confidence. மூன்றாவதாக அங்கே சுய உறுதிப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். For that we need to have readiness in our heart, in our life. அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமானது ஆயத்தம். Then the fourth thing, we need to have self-sacrifice. நான்காவதாக அங்கே அங்கே தியாக பண்பு நமக்கு இருக்க வேண்டும். For that we need to have a forgiving nature. அதற்காக நமக்கு இருக்க வேண்டியது மன்னிக்கும் மனப்பான்மை. And the last, we need to have encouraging aspect like Jesus did to disciples. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு செய்தது போல மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் அங்கே பண்பு நமக்கு இருக்க வேண்டும். For that, as Lord has been moved by compassion, we the believers has the nature of compassion to the lost ones or who are perishing around us.
அதற்காக நமக்கு இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை போல அங்கே அங்கே மற்றவர்களுக்காக மனமிறங்கக்கூடிய மன உருக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படியாக மற்றவர்கள் மேலே மன உருக்கம் கொண்டவராக இருந்தாரோ அதை போன்ற அந்த தெய்வீக பண்பு. My dear brothers and sisters, let the word of God comfort us, encourage us, and make us to be positive in these days so that we may be able to face the challenges around us. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனம் நம்மை உற்சாகப்படுத்தட்டும், நம்மை பலப்படுத்தட்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நேர்மறையான அங்கு குணப்பண்பு நமக்கு இருக்கும்படியாக தேவனுடைய வசனம் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. I thank you once again for Kodambakkam Christian Assembly for inviting me to be a speaker to this Bible study series, and thank you one and all for listening me through this media, and I'm thankful for Lord's wonderful work throughout the world through God's servants. என்னை மறுபடியுமாக அழைத்த கொடம்பாக்கம் சகோதர சபையாருக்கும் இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விதமாக உலகம் முழுவதிலும் தேவனுடைய பணியானது அங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. I thank you especially brother Silas for translating me. குறிப்பாக சகோதரர் சைலஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன், என்னுடைய செய்தியை மொழிபெயர்த்தது நிமித்தமாக. I convey my regards from all the 7 God servants from these islands. Kindly pray for them and all the assemblies which are in these islands. என்னுடைய தீவில் இருக்கக்கூடிய 7 தேவ ஊழியர்களுடைய அங்கே மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Thank you once again. நன்றி. Thank you, brother. We praise God for what God has done this day also. Now we have seen some important points for how to be positive. Being positive amidst difficult and contrary situations is a very important aspect, and it's an aspect from the Word of God itself. So it is not that we are finding out something new, but it is from the Word of God, the Holy Bible. So be positive is something that we have to nurture and grow in our Christian experience, and have and do it with the faith in God and strong determination and self-sacrifice and forgiveness. We have seen the points already. I am not repeating it. May the good Lord be with us even in very difficult times, or for some people it is not that difficult, but depending on any situation, let us take it that we have to be positive in our attitude in the Lord for the glory of God, so that we would go in the right direction, so that the purpose of God would be accomplished in our lives. The purpose of God should be accomplished in our lives. That is the reason that God has created us, and for that we have to be very positive. We have to be positive in our Christian walk of life, so that we would imitate the living Lord, our Lord Jesus Christ in our lives. We thank our dear brother Sunny, evangelist from Andaman. We praise God. We also we have had a wonderful 2 days, these 2 evenings. May the blessed Lord be with him and his family and the assembly where he's in fellowship with. We also thank our dear brother Silas for translating the message from English to Tamil. We praise God for what God has done in his life also, and for the time he has spent. May God be with him. We give all glory and honor to the living God. We thank we thank for the musician brother Blesson, for having played the song. May the good Lord be with him and his family. May the blessed Lord continue to use him also.
we also pray to God for every dear one who has been with us, encouraged us, and who has been edified with the Bible verses, with the word of God, and got the manna for this day, so that God will continue to use you wherever you are based, wherever you are staying, whichever part of Tamil Nadu or Andamans or India or abroad. We pray to God that God will continue to use you, that in the spirit of, in the sphere of the Lord's purpose, that it will be accomplished for each one of your lives. So we thank and praise God for every one of you. May the good Lord continue to be with each one of us. Now for the closing prayer, I request Brother Tamil Selvam from Dr. Tamil Selvam from Pondicherry to close in the meeting with a word of prayer. Over to Pondicherry, Dr. Tamil Selvam to close the meeting with a word of prayer. Over to Pondicherry. Dr. Tamil Selvam, we request Brother Nagarajan, Dr. Nagarajan from Karaikudi Assembly, the elder of Karaikudi Assembly, to pray and close the meeting. Over to Karaikudi, Dr. Nagarajan. Praise the Lord, brother. Praise the Lord. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இதாவே இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் ஆண்டவரே 2 நாட்களையும் அருமையான சகோதரன் ஆண்டவரே சன்னி அவர்களை நீர் வல்லமையாக நீர் பயன்படுத்தினீர். ஆண்டவரே பாசிட்டிவிசம் அல்லது பி பாசிட்டிவ் என்ற தலைப்பின் கீழாக அவர் எங்களோடு கூட ஆண்டவரே பேசின ஆண்டவரே பொதுவாக சில காரியங்களையும் வேதத்தில் கூட இணைத்து ஆண்டவரே பல காரியங்களையும் எங்களோடு கூட பேசினதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் எவ்விதமாய் ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும், எங்களோட டிட்டர்மினேஷன் எவ்விதமாய் இருக்க வேண்டும், அந்த எவ்விதமாய் ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில ஆண்டவரே நாங்கள் இருக்க வேண்டும், மற்றவரை என்கரேஜ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில ஆண்டவரே எங்களுக்கு பல கோணங்களிலே வேதத்திலிருந்து பல காரியங்களை எங்களுக்கு காட்டி எங்களுக்கு ஆண்டவரை உற்சாகப்படுத்தினதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கக்கூடிய காலங்களில் நாங்கள் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே எங்களை இலக்கரிக்க பண்ணக்கூடிய சோர்வுடைய பண்ணக்கூடிய பல காரியங்களை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் மாத்திரமே எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஒருவரே ஆண்டவரே எழுந்திருக்க செய்கிறீர், எங்களை நிற்க செய்கிறீர், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தக்கூடியவராய் இருக்கிறீர், எங்களை தாங்கக்கூடியவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய வார்த்தையின் வளமைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அருமையான சகோதரனை பயன்படுத்தினீர், தொடர்ந்து சகோதரனுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும். அன்று வளமையா அந்த ஐலண்ட் பகுதியில சகோதரனையும் அன்று பயன்படுத்தி அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் அவர் திருச்சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். அதுபோல திறமையான சகோதரர் ஆண்டவரே சைலஸ் அவர்கள் 2 நாட்களாக மிக நேர்த்தியாக ஆண்டவரே கொடுத்த செய்திகளை ஆண்டவர் தமிழில் மொழியாக்க செய்தார்கள். சகோதரருக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும், ஒரு குடும்பத்தாரின் பிள்ளைகளையும் அவருடைய சபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு அருமையாக பாடல் பாடிய அருமையான சோதன் பிளஸனுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கக்கூடிய வரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 வயதில் இந்த வரத்தை நன்றாக ஆண்டவருக்கு என்று பயன்படுத்த ஆண்டவரே சகோதரனை எடுத்து நீ வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமாய் உங்களுடைய பாதத்தில் வந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். இன்றைக்கு பல இடங்களிலிருந்து ஆண்டவர் இந்த ஜூம் மூலமாய் உங்களுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை கூட இருந்து அவர்கள் யாவரும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில சுயபரிசோதனை செய்து பார்க்க ஆண்டவரே இந்த கஷ்டமான சூழ்நிலையில பாசிட்டிவாக ஆண்டவரே இருக்க கர்த்தருக்கென்று விசுவாசத்தோடு கூட உறுதியோடு கூட இருக்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீ பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே கோடம்பக்கம் திருச்சபைக்காக ஸ்தோத்திரங்கள் அருமையான சகோதரன் ஆண்டவரே சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக, சகோதரி பிள்ளைகளுக்காக, அந்த ஆண்டவரே ஜிஎல்எம்கே டிவிக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த திருநாமத்தை நாங்கள் அந்த பூமியில மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய திருவுள்ள கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
Thank you, Dr. Nagarajan Velu from Karaikudi in Tamil Nadu for the prayer. May the blessed Lord be with all of us. Now we are closing here for this day. God willing, we shall be back tomorrow evening at the same time. Till then, may the blessed Lord be with all of us and stay safe and be in your home. God bless.